முத்தழகு நேத்து ரெஜினாவையும் அஞ்சலியும் நல்லா வாங்க வாங்கன்னு வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. ரெஜினா நேரா அதுக்கப்புறம் தயாக்கு கால் பண்றாங்க. பூமியும் முத்தழகும் இப்ப தனியா கார்ல வந்துட்டு இருக்காங்க. முத்தழக ஏதாவது பண்ண முடியுமா? அவ வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள அவளோட கர்ப்பம் கலைஞ்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. தயாவும் அவ்வளவுதானே, பண்ணிட்டா போச்சு, முத்தழகுக்கு இதுல ஏதாவது ஆனா என்ன காப்பாத்திருவீங்கல்ல அப்படின்னு கேக்குறாரு. ரெஜினாவும் கண்டிப்பா லாயரா நான் எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்னு வேற வெக்கமே இல்லாம சொல்றாங்க. பூமியும் முத்தழகும் கார்ல போயிட்டு இருக்காங்க. பூமி முத்தழக பார்த்து, இன்னைக்கு நீங்க பேசினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு பழைய முத்தழக பார்த்த மாதிரி இருந்தது, அவங்களால வாயே திறக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. சரி, டெலிவரி டேட் என்ன அப்படின்னு கேக்குறாரு. அத பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு எடுக்க பாக்குறாங்க. அதுக்குள்ள குடிச்சிட்டு ஒருத்தர் கார் முன்னாடி வந்து விழறாரு. பூமி என்னன்னு இறங்கி கேட்க அவர் விசில் அடிச்சோன்னா இன்னும் 2 பேர் வர்றாங்க. முத்தழகு உடனே, வேணாங்க, நம்ம எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம், உங்களுக்கு தான் ஆபத்தா முடியும், வாங்க இங்க இருந்து கிளம்பிடலான்னு எவ்வளவோ கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா பூமி, நீங்க உள்ள உட்காருங்கன்னு சொல்லிட்டு காருக்குள்ள முத்தழக வச்சு பூட்டிட்டு அதுக்கப்புறம் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்துல ஹீரோ மாதிரி எல்லார்கிட்டயும் சண்டை போட்டாலும் அதுக்கப்புறம் பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்து அடிச்சு கீழே விழுந்துடுறாரு பூமி. பூமி கீழே விழுந்ததுக்கு அப்புறம் முத்தழக கார்ல இருந்து வெளியே இறக்கிட்டு வந்து முத்தழகோட வயிறுலயே அடிக்க வர்றாங்க அங்க இருந்த ரவுடிங்க. யாரு வந்து காப்பாத்த போறாங்களோ அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது மறுபடியும் பூமி எந்திரிச்சு வந்து அந்த ரவுடிங்க எல்லாத்தையும் அடிச்சு விரட்டிடுறாரு. முத்தழகு, அப்பாடா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா குழந்தைய காப்பாத்திட்டாரு பூமி அப்படிங்கிற பூரிப்புல பூமிய பாக்குறாங்க. பூமியும் முத்தழக பாத்துட்டே வர்றாரு. நடுவுல வந்த ஒரு ஆட்டோவை பார்க்காம விட்டுறாரு. அந்த வண்டி பூமி மேல விழுந்து மறுபடியும் பூமி கீழே விழுந்துடுறாரு. பின்மண்டையில பயங்கரமா அடிபட்டுருது. முத்தழகு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கறாங்க. டாக்டர் முத்தழகு கிட்ட திங்ஸ் எல்லாத்தையும் கையில கொடுத்துட்டு, பாசிட்டிவா இப்போதைக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லாம பின்மண்டியில அடிபட்டிருக்கு, கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சட்டை பேண்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. முத்தழகு டக்குன்னு கண்டம் இருக்குன்னு சொன்னவருக்கு தான் கால் பண்றாங்க. இப்படி ஆயிருச்சு, என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. தீச்சட்டி எடுத்தா கண்டிப்பா உன்னோட புருஷன் அந்த கண்டத்துல இருந்து மீண்டு உயிரோட வந்துருவாரு. ஆனா இப்ப நீ இருக்கிற சிச்சுவேஷன்ல இத பண்ண முடியுமா? வீட்டுல இருக்கிறவங்க ஒத்துப்பாங்களா? புருஷனுக்காக நீ எல்லாத்தையும் பண்ணலாம், ஆனா குழந்தை, நீயே யோசிமா, யோசிச்சு சொல்லுன்னு சொல்றாரு. இல்ல, இவருக்காக நான் என்ன வேணா பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்னு முத்தழகு சொல்லிடுறாங்க. உங்க டாக்டரும் நர்ஸும் பல்ஸ் ரேட் குறைஞ்சுக்கிட்டே போதே, இப்படியே போச்சுன்னா இவர் கோமாக்கு போயிருவாருன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. முத்தழகு டாக்டர் கிட்டயும் நர்ஸ் கிட்டயும் நான் ஒரே ஒரு தடவை அவரை பாத்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்டு அழுது உள்ள போய் பூமிய பாக்குறாங்க. இப்படி ஆயிருச்சேன்னு தேம்பி தேம்பி அலறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. முத்தழகுக்காக விரிச்ச வலையில பூமி மாட்டிக்கிட்டாரு. இது தெரிஞ்ச அஞ்சலி ரெஜினா என்ன பண்ண போறாங்க, இனி என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.